மாநகரம் திரைப்படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் கவனம் ஈர்த்தவர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். குறைவான பட்ஜெட்டில் அந்த படத்தை அசத்தலாக எடுத்து ரசிகர்களின் பாராட்டை பெற்றார். அதன் பின் கார்த்தியை வைத்து அவர் இயக்கிய கைதி திரைப்படம் லோகேஷ் கனகராஜை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைய வைத்தது மட்டுமல்லாமல் இப்போது வரை லோகேஷின் சிறந்த படமாக கைதி திரைப்படம் இருந்து வருகிறது. விஜயை வைத்து மாஸ்டர், கமலை வைத்து விக்ரம் ஆகிய இரு படங்களையும் இயக்கி இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த மற்றும் ஹாலிவுட்டில் ஒரு முக்கியமான இயக்குநராகவும் மாறினார் லோகேஷ் கனகராஜ். அதற்கு பிறகு அவர் விஜய் அவர்களை வைத்து இயக்கிய லியோ திரைப்படம் ரசிகர்களுக்கு திருப்திப்படுத்தவில்லை என்றும், ஏனெனில் படத்தின் இரண்டாம் பாதியில் திரைக்கதை சரியில்லை என்றும் விமர்சனம் எழுந்தது. அடுத்ததாக ரஜினி அவர்களை வைத்து அவர் இயக்கிய கூலி திரைப்படமும் கலவையான விமர்சனங்களை பெற்றதோடு எதிர்பார்த்த வசூலையும் பெறவில்லை. லியோ, கூலி என இரு படங்களும் லோகேஷ் கனகராஜ் மீது ரசிகர்களுக்கு இருந்த மதிப்பை குறைத்துவிட்டது என்றே சொல்லப்படுகிறது. ஆனாலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினியும் கமலும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கப் போகிறார்கள் என்ற செய்தி வெளியாகி ஹாலிவுட்டை ஆச்சரியப்படுத்தியது. அதே நேரம் ரஜினியும் கமலும் லோகேஷ் தான் அடுத்த இயக்குனர் என எங்கும் சொல்லவில்லை. ஆனால் தற்போது ரஜினி கமல் படத்தை இயக்கப் போவது லோகேஷ் இல்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. கடந்த பல வருடங்களாக ரத்தம் தெரிக்கும் ஆக்ஷன் கதைகளில் தொடர்ந்து நடித்து வரும் ரஜினி அவர்கள் மேலும் இது போன்ற ஒரு கதையில் நடிக்க வேண்டாம் என நினைப்பதாக தெரிய வருகிறது. அதோடு நெல்சன் சொன்ன கதை ரஜினிக்கு பிடித்து போக அந்த கதையை ரஜினி அவர்கள் தேர்வு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரஜினி கமல் படம் லோகேஷின் கையை விட்டு சென்ற நிலையில் அடுத்து அவர் யாரை வைத்து படம் எடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது. அதேபோல் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட கைதி திரைப்படத்தை கையில் எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஹீரோவாக லோகேஷ் நடிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.